மீராபாயினுடைய கணவன் ராணா, கும்பராணா ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதை தவிர சில மகான்கள் ஜெயதேவருடைய சரித்திரத்தை ஸ்லோக ரூபமா எழுதியிருக்கு. யஜுர்வேத மந்திரங்களை சொல்லி அந்த தேவதைகளுக்கு ஆகுதிகளை அக்னியில சமர்ப்பணம் பண்ண. ஜெயதேவர் அப்பா யாகம் பண்ணும்போது நேரா இந்திரன் வந்து வாங்கிட்டான். வேதத்துல உள்ள பதங்களெல்லாம் கீத கோவிந்தத்துல உபயோகப்படுத்துறார். இந்த கீத கோவிந்தம்ங்கிற காவியம் அஷ்டபதி, நம்ம அஷ்டபதினு சொல்றோமே, அதுக்கு கீத கோவிந்தம்னு பேர். இந்த காவியத்தை பண்ணினவர் ஜெயதேவர். இந்த காவியத்துக்கு 2 பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. உரை ஆசிரியர் 2 பேர். சங்கர மிஸ்ரர்னு ஒருத்தர், அவர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இன்னொருத்தர் ராஜஸ்தானில் அவதாரம் பண்ணி கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணினாலே மீராபாய். மீராபாயினுடைய கணவன் ராணா, கும்பராணா ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கான். அவனும் பெரிய ரசிகன், அவனும் ஒரு பக்தன். ஆனால் மீராபாய்க்கு விஷமே கொடுத்துருக்கான். ஏன் மீராபாய்க்கு கொடுத்தான்னா, அவன் ராஜாவனும், அவன் அந்த ராஜ தர்மத்துக்கு இது இடைஞ்சலா இருக்கு. மீராபாயினுடைய காரியங்கள் மனசில் அதுக்கு இஷ்டம் இருந்தாலும் லௌகீகத்துக்கு அது பொருத்தமா இல்லை. அதனால தான் அவனுக்கு துவேஷம் வந்தது. இப்படி கீத கோவிந்த காவியம் பண்ணினவன் மீராபாய்க்கு விஷம் கொடுப்பணும். கீத கோவிந்த காவியத்துக்கு வியாக்கியானம் பண்ணினவன் மீராபாயை பக்தியை அலட்சியம் பண்ணுவனும். அவனுடைய சூழ்நிலை. அவன் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கான். அதை தவிர சில மகான்கள் ஜெயதேவருடைய சரித்திரத்தை ஸ்லோக ரூபமா எழுதியிருக்கா. ஆச்சரியமா எழுதியிருக்கா ஜெயதேவருடைய சரித்திரத்தை. அதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமோ, ஜெயதேவருடைய பரம்பரையை வர்ணிக்கிறார். ஜெயதேவருடைய பரம்பரை வைதிக பரம்பரை. எல்லாரும் வைதிக. அவ அப்பா இவர் பக்திமான், ஆனா வேதம் அத்தியனம் பண்ணினவர். இவ அப்பா, இவ தாத்தா, கொள்ளுதாத்தா, எல்லா அந்த பரம்பரையே வைதிகர்கள், வேதாத்தியனம் பண்ணினவா. அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமோ, எல்லாரும் யாகம் பண்ணின தீட்சிதர். எப்படி யாகம் பண்ணினா தீட்சிதர்னு சொல்றோமோ, அதுபோல ஜெயதேவருடைய அப்பா, தாத்தா, கொள்ளுதாத்தா எல்லாரும் யாகம் பண்ணினுங்க, யஜ்ஞ தீட்சையை அடைந்தவர்கள். அதுலேயும் ஜெயதேவருடைய அப்பா யாகம் பண்ணும் பொழுது அந்த ரிக்வேதத்தினால தேவதைகளை கூப்பிடணும். யஜுர்வேத மந்திரங்களை சொல்லி அந்த தேவதைகளுக்கு ஆகுதிகளை அக்னியில சமர்ப்பணம் பண்ணணும். இதெல்லாம் எல்லா யாகங்கள்லையும் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். தேவதைகளை கூப்பிட்டா தேவதைகள் வருவார்கள்னு ரிஷிகள் சொல்றா. ஆனால் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஆச்சரியம், அந்த யாகசாலைக்கு போனோம்னா தேவதைகளுடைய சாநித்தியத்தை உணர முடியும். மனுஷியால் சஞ்சரிக்கிற இடமில்ல, தேவதைகளும் சஞ்சாரம் பண்ற இடம்னு வைப்ரேஷன்னால நம்மால உணர முடியும். ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஜெயதேவருடைய அப்பா யாகம் பண்ணும் பொழுது இந்திரன் யஜான்னு இந்திரனை கூப்பிட்டா, இப்ப நடக்கிற யாகங்கள்ல இந்திரன் வரதில்லையே, கண்ணுக்கு தெரியறது இல்லையே. ஜெயதேவர் அப்பா யாகம் பண்ணும்பொழுது நேரா இந்திரன் வந்து வாங்கிட்டானோ. எந்தெந்த தேவதைகளை கூப்பிடுறாளோ அந்தந்த தேவதைகள் பிரத்யக்ஷமாக வந்து யாகசாலைக்கு வந்து அந்த ஆவிர்வாகத்தை வாங்கிண்டார்னு ஜெயதேவருடைய சரித்திரம். அப்ப எப்பேற்பட்ட வம்சத்தில் பிறந்திருக்கணும், எப்பேற்பட்ட அனுஷ்டாதாக்கள் உள்ள வம்சத்தில் பிறந்திருக்கணும். நம்ம இந்த வேதோக்தமான தர்மங்களை செய்யற ஒரு பரம்பரை. அந்த பரம்பரையில் பிறந்தவர் ஜெயதேவ சுவாமி. பூர்ணமாக வேதம் அத்தியனம் பண்ணி சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சு, வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ணாட்டா இந்த கீத கோவிந்தத்தில் நிறைய பதங்கள் வேதத்தில் உபயோகப்படுற பதங்களை உபயோகப்படுத்துறார். மதுர மதுயாமினி, மதுயாமினிங்கிறார். யாமினின்னா இரவு, மதுரமான மது யாமினி. மதுன்னா தேன் அப்படின்னு அர்த்தம்.
இங்க தேனை சொல்லல, மதுரமான இனிமையான சித்திர மாசத்து இரவு. மதுன்னா சித்திர, சித்திர மாசத்துக்கு மதுன்னு ஒரு பெயர். இது யாருக்கு தெரியும்னா வேதம் அத்தியனம் பண்ணினா தான் தெரியும். ஜெயதேவ சுவாமிகள் வேதத்தில் உள்ள பதங்களெல்லாம் கீத கோவிந்தத்தில் உபயோகப்படுத்துகிறார். அதுலேருந்து அவருடைய ஞானம் தெரியும். அது மாத்திரமில்ல, சாஸ்திரங்களெல்லாம் வாசிச்சிருக்காரு. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.